தமிழகத்தை பொறுத்தவரை 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் மற்றும் மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்ந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் வாகனங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு சைக்கிள்களில் செல்லும் நிலைமைதான் வரும் என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று முதல் தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பாக சேலம், ஓமலூர், மேட்டுப்பட்டி உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. 5% முதல் 7% வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் ஏற்கனவே பெட்ரோல், டீசல் விலை, வரி உயர்வு என பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வந்த நிலையில் தற்பொழுது இந்த கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள், சரக்கு வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பு மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு கார்ல போறவங்களுக்கு ஒரு பக்கம் பாதிப்பு அதிகமா இருக்குது. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே லாரிங்க எல்லாமே சுங்க கட்டணம் அதிகமாக போகுது. அந்த லாரிங்க சுங்க கட்டணம் அதிகமாக போனால் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் மேலே திருப்பியும் அதை வரியை செலுத்துகிறாங்க, வாடகை அதிகமாக கொண்டு வராங்க. ஸோ இது சரியான முறையில் எதுக்காக ஏற்றுறாங்கன்ற ஒரு ரீசனே கிடையாது. எதுக்காக ஏற்றுறாங்க, அதுக்கு மத்திய அரசு எதுக்குமே ஒரு கரெக்டான ரீசன் இல்லை. அதே ரோடு தான், அதே டோல்கேட்டு தான், அதே குண்டு குழிமா தான் இருக்குது ரோடு. இதுக்கெல்லாம் எதுக்காக ஏற்றுறாங்கன்ற ஒரு ரீசனே கிடையாது. அவங்க இஷ்டத்தை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த டோல் நமக்கு ஏற்கனவே டைமிங்கே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் எவ்வளவோ கொள்ளடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு லேக்ஸ் கணக்காக கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் காரெல்லாம் எல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டு பழைய மாதிரி சைக்கிளில் தாங்க வரணும். நாங்கள் வேறு வழி இல்லைங்க. இந்த கட்டண உயர்வு அதிகப்படியான கட்டண உயர்வின் காரணமாக பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அத்தியாவசிய பொருட்கள் இந்த சரக்கு வாகனங்களில் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது விலையும் அதிகரிக்கும். இதனால் இந்த விலை உயர்வு மக்கள் மேல்தான் விழும் என்ற ஒரு சொல்லும் தற்பொழுது பரவி வருகிறது. உடனடியாக மத்திய அரசு இந்த சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதே பொதுமக்களின், வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.